வீட்டு வேலைகள் செய்ய ரொம்பவே கஷ்டப்பட தேவையில்ல. இந்த வீடியோல எப்படி நம்ம டைமை சேவ் பண்ணலாம், எப்படி நம்ம கேஸை மிச்சம் பண்ணலாம், இதனால எப்படி நமக்கு பணம் மிச்சமாகும், நம்மளோட வேலைகளை எப்படி சீக்கிரமா முடிக்கலாம் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல இருக்க போகுது. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். முழுசா வீடியோவை பாருங்க. வெல்கம் டு டேவிட் கிச்சன். இந்த நம்ம சேனல்ல டெய்லி கிச்சன் டிப்ஸ் போடுறோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய அவரைக்காய், கொத்தவரங்காய், ஒரு சில காய்கள்லாம் வேகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வானல்ல போட்டு செய்யறதை விட்டுட்டு நம்ம குக்கர்ல எப்பயும் போல தாளிச்சு விட்டுட்டு காய்கள் எல்லாம் போட்டுட்டு கரெக்டாக ஒரு 2 விசில் விட்டீங்க அப்படின்னா காய் நல்லாவே வெந்துடும். இது 5 நிமிஷத்துலேயே நமக்கு வேலை முடிஞ்சிடும். இதுவே நீங்க குக்கர்ல இல்லாமல் நீங்க வானல்ல செய்யும்போது உங்களுக்கு 10 நிமிஷத்துக்கு மேல ஆகும். இதனால உங்களுக்கு கேஸ் வேஸ்டா போகும். டிப் நம்பர் 2, நம்ம எப்பயுமே மளிகை செலவு எல்லாமே நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நாளைக்கு செய்ய போறோம் அப்படிங்கறத நீங்க முன்னாடியே முடிவு எடுத்து அதுக்கான பொருளை எடுத்து நைட்டே நீங்க அடுப்பு பக்கத்துல வச்சுட்டீங்க அப்படின்னா, நீங்க காலையில எழுந்திரிச்சு செய்யும் போது எந்த டென்ஷனும் இல்லாம என்ன செய்யறதுங்கிற குழப்பம் இல்லாம ஈஸியா செஞ்சிடலாம். அந்த நாள் உங்களுக்கு எப்பயுமே சீக்கிரமா போன மாதிரி இருக்கும். எந்த செலவும் உங்களுக்கு தெரியாது. வேலையும் சீக்கிரம் முடிஞ்சிடும். டிப் நம்பர் 3, நம்ம எப்பயுமே பயிறு வகைகள் ஆகட்டும், பச்சை பயிறு, தட்டைப்பயிறு, பருப்பு, எந்த பயிர் இருந்தாலும் அது நம்ம செய்யறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் அப்படி ஊற வச்சிருங்க. ஊற வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா இது நல்லாவே சீக்கிரமா வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் இது நல்லாவே உபரியாகும். நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. இதனால நமக்கு சீக்கிரம் வேகனால கேஸ் மீதியாகும். இந்த டிப்பை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4, நம்ம காலையில எழுந்திரிச்சு நம்ம துணி துவைச்சு போடுறதை விட நைட்டே அதற்கான துணி எல்லாத்தையும் என்ன துவைக்க போறோங்கிறது மிஷின் பக்கத்துலயோ இல்லை மிஷினுக்குள்ளேயோ நீங்க போட்டு வச்சிட்டிங்கன்னா, மார்னிங் எழுந்திரிச்சு ஜஸ்ட் லிக்விட் மட்டும் போட்டுட்டு நீங்க மிஷினை ஓட்ட விட்டுட்டு நீங்க உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை காய போட்டுக்கலாம். இதுக்குன்னு நம்ம தனியாக டைம் பண்ணி துவைக்கணும் அப்படிங்கிற டென்ஷன் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டு நம்ம வாஷிங் மிஷின் எப்பயும் துவைச்சோன்னே கையோட நீங்கள் ஒரு துணி கிளாத் எடுத்து இந்த மாதிரி இருக்க லப்பர் இருக்கிற இடத்துலலாம் ஜஸ்ட் நீங்கள் உள்ளே வச்சு ஒரு தொடச்சி வச்சிட்டிங்கன்னா, ட்ரையாக வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது, ஸ்மெல் வராது. அது மட்டும் இல்லை, இதுக்குள்ளே லப்பர் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த பகுதிக்குள்ளே கைவிட்டு நல்லாவே இதை தொடச்சி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழுக்கும் சேராது. இப்படி அப்பப்போ நீங்கள் வாஷிங் மிஷின் தொடச்சி இதை நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கலாம். நம்பர் 5, பொதுவாகவே நம்ம மளிகை செலவெல்லாம் வாங்க போகும்போது நான் சொல்கிறேன், இந்த 4-5 பொருள் மட்டும் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. இது எப்பயுமே உங்களுக்கு யூஸ் ஆகும். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு எல்லா நேரத்துலையும் சாதம், குழம்பு, ரசம் வைக்க முடியாது. ஒரு சில நேரத்தில் நமக்கு உடம்பு சரியில்லாத நேரத்தில் நம்ம அவசரமாக செஞ்சு தான் ஆகணும். அப்போ ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பொருள்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. அதாவது கோதுமை ரவை உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. நார்மல் ரவையும் வாங்கி வச்சுக்கோங்க. இருந்தாலும் வாங்கி வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் புட்டு இந்த மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த புட்டு பாக்கெட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. இதெல்லாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். உங்களால் முடியாத நேரத்தில் சத்தானதும் சாப்பிட்லாம். கம்பு தோசை மாவு இதெல்லாம் ரெடிமேடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சேமியா, கம்பு இந்த மாதிரி இதை சேர்க்கும்போது உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் ஹெல்த்தியாகவும் கொடுக்கலாம். உங்களுக்கு முடியாத நேரத்தில் ஈஸியாக நீங்கள் செஞ்சு சாப்பிடலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க்கு செஞ்சு உங்களோட நேரத்தையும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் ஹெல்த்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. எப்பயுமே இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். டிப் நம்பர் 7, நம்ம பொதுவாகவே வீட்டில் அடிக்கடி ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்போம் அப்படின்னா அது நம்ம யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் தாங்க. அந்த டூத் ப்ரஷ் அடிக்கடி நம்ம வேஸ்ட் ஆகாமல் இருக்கிற டூத் ப்ரஷ்ஷை எப்படி நம்ம புதுசு பண்ணி இன்னும் 1 மாதத்துக்கு நம்ம சேர்த்து வர அளவுக்கு நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், எங்கள் வீட்டில் இருக்க டூத் ப்ரஷ் ரொம்பவே பழசாக இருக்குது. இதை நம்ம குதிக்கிற தண்ணி நல்லா ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் இந்த ப்ரஷ்ஷை எடுத்து போட்டு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வேணும்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி தேய்ச்சிட்டு அடுப்பை நிறுத்திட்டு ஒரு 5 நிமிஷம் அதிலே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரஷ் நல்லா புதுசாக போகும். ஒரு வீட்டில் 4 ப்ரஷ் நீங்கள் மாற்றணும்னா அதுக்கே எவ்வளவோ செலவாகும். ஸோ இப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அடிக்கடி ப்ரஷ் வாங்குற செலவும் இருக்காது. உங்களுக்கு பணம் சேவ் ஆகும். கண்டிப்பாக இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய மணி சேவ் ஆனது அப்படின்னா நீங்கள் மாதம் வாங்குகிற ப்ரஷ்ஷும் உங்களுக்கு மிச்சமாகும். டிப் நம்பர் 7, நம்ம அடிக்கடி வாங்கக்கூடிய எண்ணெய் என்னதான் நம்ம கடையில் நிறையா எண்ணெய் வாங்கணும், கவர்மெண்ட்டில் நமக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குற எண்ணெய் இருக்குது. ஆனால் அந்த எண்ணெயும் நம்ம ஒரு சில பொருட்களை போட்டு நல்லா சுத்திகரித்தாதான் இதுவும் நல்ல சுத்தமான எண்ணெயாக நமக்கு கிடைக்கும். ஒரு சிலர் இது ரொம்பவே கொலஸ்ட்ரால் இருக்குன்னு சொல்லி இந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக எண்ணெய் சுத்திகரித்து நம்ம ஆயில் மாதிரி நல்ல புதுசு மாதிரி இருக்கும். இதுக்கு நல்லா வானல்ல நம்ம இந்த எண்ணெயை ஊற்றிக்கோங்க.
நல்லா ஊற்றி கொஞ்ச நேரம் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எண்ணெயோட கலர் பார்த்தீங்கனாலே தெரியும், நல்லா மங்கலாக இருக்குது. ஸோ ஃபுல்லாக கலங்கானால மாதிரி இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த எண்ணெயில் நம்ம ஒரு 2 முக்கியமான பொருள் போட போகிறோம். இது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய புளி தாங்க. இந்த புளியை நல்லா இந்த மாதிரி ஒரு நெல்லிக்காய் சைஸ் நல்லா பெருசாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு இப்படி கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. உருட்டிக்கிட்டு இது சின்னதாக நடுவில் ஒரு ஓட்டை மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. இந்த ஹோல்ஸில் நம்ம ஒன்று வைக்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற கல்லுப்பு தான். இந்த கல்லுப்பை இந்த ஹோல்ஸ்குள்ளே போட்டு நல்லா நம்ம வெளியே வராத அளவுக்கு நல்லா புளி உள்ளே வச்சு நல்லா மூடி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அந்த கல்லுப்பு வெளியே வரக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா வச்சு மூடிடுங்க. மூடிட்டு இந்த பொருளை நம்ம எண்ணெய் காஞ்சிட்ருக்கு பார்த்தீங்களா, அது எண்ணெய் காஞ்சிட்ருக்கிறதுல நம்ம இது போட போகிறோம். எதனால் அப்படின்னா, இந்த புளிக்கும் இந்த சால்ட்டுக்கும் வந்து இதை எண்ணெயை ப்யூரிஃபை பண்ணுற ஒரு சக்தி இருக்குது, ஸோ பவர் இருக்குது. ஸோ அதனால் இது எல்லாத்தையும் உறிஞ்சு கொண்டு வந்துடும். ஸோ அதனால் நம்ம கொதிக்கிற எண்ணெயில் இதை வந்து போட்டுருங்க. அடுப்பை எப்பயுமே சிம்மில் வச்சு எண்ணெயை காய வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வந்து அதிகமாக வந்து எண்ணெய் பிடிக்காது. நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம எண்ணெயில் போட்டுடலாம் வாங்க. இதை நம்ம இப்போ நல்லா காஞ்சி ஆறிட்டு இருக்கக்கூடிய எண்ணெயில் போட்டுடலாம். போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இந்த எண்ணெயை வந்து நல்லா இந்த புளி வந்து நல்லா உறிஞ்சு நல்லா கருப்பாயிடும். புளி வந்து கலரே மாறி இந்த மாதிரி கருப்பாயிடுங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டேஜில் அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே அடுப்பத்தில் இருக்க எண்ணெயை ஆற விட்டுருங்க. இந்த புளியை நம்ம திரும்ப யூஸ் பண்ண வேணாம், இது தூக்கி போட்டுடலாம். ஸோ இந்த எண்ணெயை நீங்கள் ப்யூரிஃபை முன்ன எந்த கலருக்கும் இப்போ இந்த கலருக்கும் வித்தியாசம் தெரியும். முன்ன எந்த கலர் பாருங்கள் எவ்வளோ இருந்திருக்கு, ஃபுல்லாக கலங்களாக இருந்திருக்கு. பட் நம்ம இப்போ ப்யூரிஃபை பண்ண எண்ணெய் ரொம்பவே சுத்தமான எண்ணெயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வீட்டில் செய்கிற பலகாரங்கள், மீன் பொரிக்கிறதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே சமையல் கூட ஒரு சில நேரத்தில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் பண்ணி உங்கள் மணியை சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்புக்கு போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த சாம்பார் தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதை விட நீங்கள் வீட்டிலே செஞ்சு அரைச்சி யூஸ் பண்ணுறது மூலயமா ஆரோக்கியமாகவும் இருக்கும், எந்த ஒரு கலப்படமும் இல்லாமல் இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வரை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் அப்படின்னா ஒரு 100 கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா நீங்கள் வீட்டில் செய்யும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 ரூபாய் அந்த மாதிரி லாபம் வரும். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு மிச்சமானது தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாங்கி அரைச்சி நீங்கள் செஞ்சு பழகிக்கோங்க. அது ரொம்பவே ஆரோக்கியமானது. டிப் நம்பர் 9. நம்ம பொதுவாக கடைகளில் வாங்குறது எல்லாமே காய்கறிகள் வாரத்துக்கு வாங்குவோம். ஆனால் அந்தந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய காய்கறிகளை நீங்கள் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கும்போதே வாங்கி வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு தக்காளி எல்லாம் உங்களுக்கு விலை கம்மியாக இருக்கிற நேரத்தில் நீங்கள் 2 கிலோ 3 கிலோ சேர்த்து வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பையும் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். நம்ம வாங்குறக்கூடிய காய்கள் முக்கால்வாசி என்ன காய்கள் இருக்குது அப்படின்னு ஒரு சில நேரத்தில் தெரியாது. ஏன்னா நிறைய காய்கறி வாங்கி வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜ் ஒவ்வொரு தடவையும் திறந்து பார்த்து நம்ம தேடும். இதனால் நிறைய காய்கறிகள் நம்ம மறந்து போய் வேஸ்ட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால நம்ம பணமும் வேஸ்ட் ஆகும். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளிப்பை ரெடி பண்ணி இதில் ஒட்டிக்கோங்க ஃப்ரிட்ஜ் பக்கத்துலேயே. ஃப்ரிட்ஜில் நம்ம காய்கறிகள் வாங்கும்போது என்னென்ன காய் வாங்கியிருக்கோன்னு அப்படியே ஒரு பேப்பரில் லிஸ்ட்டில் எழுதி இப்படி ஒட்டிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு தடவை ஃப்ரிட்ஜை திறந்து பார்க்க தேவையில்லை. இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம பொதுவாகவே கடைகளில் நம்ம வாங்கக்கூடிய மல்லிகை செலவு பொருட்கள் நமக்கு என்ன பொருட்கள் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எழுதி கொண்டு வீட்டில் போய் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போயும் நம்ம எழுதும்போது ஒரு சில பொருட்களை விட்டுருவோம். அதுக்காக கிச்சன்லேயும் இதே மாதிரி ஒரு சின்னதாக ஒரு டேப் ஒட்டி இதில் ஸ்டிக்கரில் நம்ம என்னென்ன தீருதோ அப்பப்போ கிச்சனில் தீரக்கூடிய பொருட்களை ஒரு பேப்பரில் எழுதிட்டிங்கன்னா நீங்கள் கடைக்கு போகும்போது ஈஸியாக அதை வாங்கிட்டு வந்துடலாம். அதனால் உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். நீங்கள் எந்த டென்ஷனும் இல்லாமல் வீட்டில் எல்லா பொருட்களும் எப்பயும் வச்சுருக்கலாம். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம காய்கறிகள் எந்த காய்கறிகள் வாங்கினாலும் பழங்களும் சரி காய்கறிகளும் சரி அந்த சீசனில் கிடைக்கும் போது அந்த பழங்களோ காய்கறிகளோ வாங்கி யூஸ் பண்ணிடுங்க. அதே போல் வாரத்துக்கு நீங்கள் ஒரு தடவை கீரை அதெல்லாம் வாங்கினீங்க அப்படின்னா உடனே செஞ்சுருங்க. இல்லை அது அடுத்த நாள் செய்யும்போது அது அழுகி போக வாய்ப்பு இருக்குது. வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். நம்ம தேங்காய்களில் வாங்கினா பொதுவாக இந்த மாதிரி நீங்கள் அடுக்கி வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நிலைக்கும் கெட்டு போகாது. அதே போல் நம்ம மளிகை செலவெல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பட்டை லவங்கம் எல்லாம் ஒரே டப்பாவில் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா தனித்தனி கண்டெய்னரில் போட்டிங்கன்னா தேட லேட் ஆகும். ஸோ ஒவ்வொரு சமயம் ஒன்று மிஸ் ஆகும். ஸோ அது இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும், எந்தனாலும் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம குக்கரில் எப்பயுமே சாதம் வச்சோம் அப்படின்னாலோ குழம்பு வச்சோம்னாலும் இப்படி மேலே தெரிக்கும். அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரத்தை அப்படி மூடி வச்சுருங்க. இல்லைன்னா இதுக்கு சுற்றி ஒரு துணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். தண்ணி தெளிக்கிற மாதிரி தான் துணி வச்சுக்கலாம். இது இப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு சவுண்டும் வராது. உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தால் அந்த குக்கர் சவுண்ட் வரும்னா கூட நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம்.
அண்ட் இன்னொரு டிப்பு பார்க்கலாம். இது ஒரு சின்ன டிப் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தி அப்பப்போ நறுத்துறது ஷார்ப் இல்லாமல் ஆயிடும். அதுக்கு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் ஃபாயிலில் தைச்சிங்கன்னா கத்தி ரொம்பவே ஷார்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் ஒரு அவசரத்துக்கு புளி நம்ம கரைசணும் அப்படின்னா ரொம்ப டைம் ஆகும், ஊற வைக்கணும். அதுக்கு நம்ம இந்த மாதிரி புளியில் இருக்க கொட்டையெல்லாம் எடுத்துட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 2 ஓட்டு ஓட்டுனீங்க அப்படின்னா நல்லா மிக்சியில் அரைஞ்சி நல்லா நமக்கு பேஸ்ட் மாதிரி வந்துடும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது நமக்கு சட்டுன்னு புளி கரைச்சல் ரெடி ஆயிடும். அவசரமாக நம்ம செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கனால கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு நமக்கு வேணுங்கிற அளவுக்கு புளி திக்காக வேணும்னாலும் தண்ணியாக வேணும்னாலும் நம்ம வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதன் பிறகு வடிகட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் சீக்கிரத்துலேயே நம்ம புளி ரெடி பண்ணிக்க முடியும். நமக்கு இதனால் நிறையா டைம் சேவ் ஆகும். உங்களுக்கு ஒரு அவசரத்துக்கு செய்யறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் டெய்லி கிச்சன் டிப்ஸு ஷார்ட்ஸாக போட்டுருக்கோம். மறக்காமல் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு டிப்ஸில்